தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் குழந்தைகளுடன் பொங்கலை சிறப்பாக கொண்டாடியுள்ளார். மேலும் நடிகை நயன்தாரா சினிமாவில் நடிப்பது மட்டுமின்றி படங்களும் அவ்வப்போது தயாரித்து வருகிறார். அதோடு சில பிசினஸ்களும் செய்து வரும் நயன்தாரா கடந்த ஆண்டில் பெமி 9 என்கிற நிறுவனத்தை தொடங்கினார். அந்த நிறுவனம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நயன்தாரா. அதில் முகவர்கள், விநியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் நயன்தாரா பேசும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்பக்கூடிய 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று சுயமரியாதை. இது இரண்டும் இருந்தால் நம்மை யார் கீழே இறக்க வேண்டுமென்று நினைத்தாலும் நாம் முன்னேறிக் கொண்டேதான் இருப்போம். யார் நம்மை கீழ்த்தரமாக பேசினாலும் தவறாக நடந்து கொண்டாலும் அதைப்பற்றி கவலைப்படாமல் நாம் நேர்மையாக உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது என்று பேசியது வைரலான நிலையில் இன்று பொங்கல் கொண்டாடிய புகைப்படம் வைரலாகி வருகிறது. குடும்பத்தினருடன் பொங்கல் கொண்டாடிய புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நயன்தாரா பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் உங்கள் வீட்டில் புன்னகை பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் குழ மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல், நம்மை வாழ வைக்கும் தமிழுக்கும் விவசாயிகளுக்கு இந்நாளில் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை என்று நயன்தாரா பதிவிட்டுள்ளார். நயன்தாரா சமீபத்தில் புத்தாண்டு கொண்டாட துபாய்க்கு சென்று இருந்தார். அங்கேதான் குடும்பத்துடன் பல நாட்கள் தங்கி கொண்டாடிவிட்டு வந்தார். தற்போது பொங்கலை நயன்தாரா எப்படி கொண்டாடியிருக்கிறார் தெரியுமா? அவரது வீடு, அலுவலகம் இருக்கும் இடத்தில் மாடியில் பொங்கல் செய்து கரும்பு மற்றும் பழங்கள் வைத்து பொங்கல் கொண்டாடியிருக்கிறார்.